ஸோ உங்களோட கஷ்டத்த எல்லாத்துக்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏன்னா அது உங்க வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல இருக்கும். அது உண்மதான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயுமே அந்த கஷ்டத்த சொல்ல அப்படிங்கும்போது, அது உங்களே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மென்டாலிட்டிய கம்மி பண்றது மட்டும் தான் பண்ணிட்டே இருக்கும். உங்கள மேல போக விடவே விடாது. இதுக்கு என்ன வழி அப்படின்னா, உங்க க்ளோஸ் யாருங்க? உங்களுக்குன்னு ஒரே ஒரு க்ளோஸ் இருக்காங்கன்னா, உங்க ஒய்ஃப் மட்டும்தான். அவங்க கிட்ட சொல்லுங்க. இந்த மாரி இவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஆம்பளைன்னா கஷ்டம் இருக்கிறது இருக்கவே கூடாதா? இருந்தா வெளிய சொல்லவே கூடாதா? கண்டிப்பா நீங்க வந்து ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணா மட்டும் தான், அவங்க உங்களுக்கு பதில் சொல்றாங்களோ இல்லையோ, குடுக்க முடியுதோ இல்லையோ, அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ நெறைய இடத்துல கஷ்டம் என்னன்னா, நம்ம பணத்த செலவு பண்றத வீட்ல சொல்லவே மாட்டோம். சொல்லாம ஏதோ ஒண்ணு வச்சு சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கிருந்து அங்க கடன் வாங்கி, அங்கிருந்து இங்க கடன் வாங்கி, இதெல்லாம் நெறைய இடத்துல பண்ணிட்டே இருக்கோம். வெறும் பந்தாவுக்கு வேண்டியே பார்த்தீங்கன்னா, நெறைய காசு வெளிய கடன் வாங்கி செஞ்சுட்டு இருக்கோம். அது தேவையே இல்ல. நீங்க அந்த பந்தாக்கு செய்யணுங்கிறத விட, அது வாங்குனா நெறைய கடன் இருக்குன்னு சொல்லி முதல்லயே உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டீங்க அப்டின்னா, அவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்மகிட்ட கடன் இருக்கு நெறையா, அப்படி இல்லையா? இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்லுங்க. ஆம்பளைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சொல்லாம வெறப்பாவே இருந்துட்டு, நம்மளோட கஷ்டத்த நம்ம ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டோம்னா, நம்ம வீக்னஸா எடுத்துக்குவாங்க. வீக்னஸா எடுத்துக்கிட்டுங்க. வீட்ல தானே சொல்றீங்க. வெளிய சொல்றது இல்ல. வெளிய நீங்க உங்களோட கஷ்டத்த சொன்னா மட்டும் தான் அது வீக்னஸ். வீட்டுக்குள்ள வந்து அது இல்ல. இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க கஷ்டத்த சொன்னா மட்டும் தான் வீட்ல இருக்கவங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க் யூ.